பாருங்க அப்ப இங்க ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா he gives rain for the earth and the water for the fields அப்படிங்கிற வார்த்தை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ம் ம் பாருங்க அப்ப இன்னைக்கு நம்ம என்ன காரியங்கள் பார்க்கிறோம்னா, இந்த பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி அவர்கள் தண்ணீரை என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அங்க வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க நம்ம எல்லாருக்கும் ஆசரிப்பு கூடாரம்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆசரிப்பு கூடாரம்னா தேவன் மனிதர்களை சந்தித்த இடம் அல்லது வசித்த இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வசித்த இடம் சொல்றதை விட சந்தித்த இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அப்படின்னா பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல தேவன் மனிதர்களை சந்தித்த இடம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க ஆசாரிப்பு கூடாரத்தை சொல்லலாம். வேற எங்கேயாவது தேவன் மனிதர்களை சந்தித்த இடம் சொன்னா வேற எங்கேயாவது சொல்ல முடியுங்களா? பாருங்க இங்க அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். மலைகள்ல சந்திச்சிருக்கிறார், மலையில சந்திச்சிருக்கிறார். வேற இடங்கள் முச்செடியில கூட சகோதரி சொல்ற மாதிரி சந்திச்சிருக்கிறார். வேற எங்கேயாவதுங்க சொல்லுங்க. மேகங்கள், அதான் மலைகள்ல தான் மேகங்கள் மூலமா அங்க பேசினார். பாருங்க இன்னும் சில இடங்கள்ல எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, தண்ணீர்கள் அண்டே அங்க என்ன பண்றாருன்னா தேவன் சந்திக்கிறார், ஜனங்களை சந்திக்கிறார் அல்லது ஜனங்களை அங்க பயன்படுத்துறார். அப்ப நம்ம இதற்குரிய நிறைய வசனங்கள் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு மழை அப்படின்னு எடுத்துட்டா, இப்ப நம்ம கூட ஆதார வசனம் கூட வாச்சோம், பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணுகிறார் அப்படின்னா எதற்காக மழையை வருஷிக்க பண்ணுகிறாருன்னா எல்லா ஜனங்களும் செழித்து வாழணும் அப்படிங்கறதுக்காக தான். சரி, அப்ப இந்த இதே மழையை தேவன் என்ன பண்றாருன்னா சில நேரங்கள்ல புயலாகவும் பயன்படுத்துறார். நீங்க வேணா எங்க நாங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது இது சரியா வாசிக்க லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். அதாவது இஸ்ரேல் ஜனங்களை, மற்ற ஜனங்களை பத்தி கவலையே இல்லை. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவங்க ஆசீர்வாதமா இந்த மலையை கொடுக்கிறார். வாசிங்க லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. பாருங்க அப்ப நம்ம என்ன காரியம் பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்கள் என் வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு நடந்தால், அவர் சொல்ற முதல் ஆசீர்வாதமே என்னன்னா உங்கள் மீது மழையை வருஷிக்க பண்ணுவேன். அப்ப மழையை வருஷிக்க பண்ணுகிறேன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ஆசீர்வாதமாக கூட எடுத்துக்கலாம். அப்ப மழை அதாவது அது பெய்யப்பட்டால்தான் இந்த பூமி தேவையான கனிகளை அது நமக்கு கொடுக்கும், தேவையான நமக்கு உணவுகளை அது கொடுக்கும். இப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதம் பூமியில, நான் சொல்றது ஆவிக்குரிய ரீதியில் இல்ல, பூமிக்குரிய ரீதியில இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அங்க நாம அவருக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு கொடுக்கப்படுதுங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதே வேதாந்தத்துல வேற மாதிரியும் இந்த மலை பயன்படுத்தப்படுது. நீங்க வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூட நீங்க வாசிங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாருங்க அங்க பூமி அதிர்ந்தது, வானங்களும் அங்க பொழிந்தது. அப்படின்னா என்ன விஷயம்னா அங்க தண்ணீர் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அங்க மழையாய் பெய்ததை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. இது யார் பேசுறாங்கன்னா தெபோரா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி அம்மாளும் பாராக் அப்படிங்கிற அந்த இவரும் என்ன பண்றாருன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்ப இந்த தேவனை பற்றி, அதாவது ஒரு ஹெவி ரெயின்னா பலத்த மழையை பத்தி இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன்னா இப்ப அவங்களுக்கு எதிராக யார் வந்துட்டாங்க? சிசேரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கனானேய ஒரு ராணுவம் என்ன பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எதிராக வந்து நிற்கும் போது இப்ப தேவனுடைய வார்த்தைகள் இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த தெபோரா அம்மா மூலமா
நீ போய் தைரியமா அந்த பாராக் நீ என்ன பண்ணு போய் போரிடுன்னு சொல்லி அங்க சொல்லக்கூடிய காரியங்களாக நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாக நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மழையை ஆசீர்வாதத்துக்காகவும் பயன்படுத்துகிறார். அதே வேளையில கல்மழையாக பொழிந்து அவர்களை ஒருவேளை நிர்மூலம் பண்ணணும்னா அதுக்காக கூட அங்க பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத கூட நம்ம பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க அப்ப இன்றைக்கு இனிமேல் வரக்கூடிய வெளிப்படுத்தல்ல வரக்கூடிய அருமகதோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட பாருங்க, நான் கல்மழையே பொழிய வைப்பேன். பொழிய வைக்கிறது மூலமா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் வரக்கூடிய சகலரும் இந்த கல்மழை மூலமா என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அவங்க மேற்கொள்ளப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வேணா வசனங்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கொள்ளை நோயினாலும் ரத்தம் சொல்லுவதனாலும் நான் அதனோடு வழக்காடி அவன் மேலும் அவன் ராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெரும் கல்மழையையும் அக்னியையும் சுந்தரத்தையும் ரசிக்க பண்ணுவேன். பாருங்க என்ன சொல்றாருன்னா, வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் கல்மழையையும் அங்க என்ன பண்ணுவாருன்னா அவர் மேல் பொழிவார் அப்படிங்கிற காரியங்கள் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, தம்முடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக கூட தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல் மழையாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இன்னும் வேதாகமத்துல இந்த மழைகள் குறித்து வேற எப்படி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல்ல நோவாவினுடைய காலத்துல வெள்ளம் வந்துச்சு. அப்ப வெள்ளம் எதற்காக வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, பாருங்க முதலாம் உலகத்துல தேவன் விரும்பாத ஒரு சந்ததி இருந்துச்சு. தூதர்கள் மூலமா உருவான சந்ததி, ராட்சத சந்ததி. இப்ப அந்த ராட்சத சந்ததியை அழிக்கணும். அது மட்டும் இல்லாம பாவம் செய்த ஜனங்களையும் என்ன பண்ணணும், அங்க அழித்துட்டு நோவா முதலான 8 பேரை மட்டும் காப்பாற்றணும். அப்ப அதற்கு தேவன் பயன்படுத்தின ஆயுதம் கூட நம்ம சொல்லலாம். எதுன்னு கேட்டோம்னா மழை. இந்த மழை 110 நாள் அந்த பூமியின் மேல அங்க பெய்து கொண்டே இருந்தது. அப்ப பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா, பூமியின் வானத்தின் கதவுகள் திறந்தன. பூமியினுடைய எல்லாம் சொரிந்து அந்த தண்ணீர் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது வெள்ளம் போல அங்க மழை வரையும் அங்க இருக்குங்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், இதே போல வேற எங்கேயாவது நம்ம மழை குறித்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு ஈஸியா எல்லாருக்கும் புரியுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க எலிமலேக் அப்படின்னு ஒருத்தருடைய நாட்கள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மழையே பெய்யலையாம. மழை பெய்யலைன்னு உடனே அவருடைய மனைவி என்ன ஆகுறாங்கன்னா, நகோமி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, மோவாப் தேசத்துக்கு கடந்து போயிடுறாங்க. ஏன், இங்கே பஞ்சம். அப்ப நாங்க குடும்பத்தோட என்ன பண்ணிடுறாங்க, அவங்க போயிடுறாங்க அப்படிங்கிற காரியங்கள் கூட பார்க்கணும். இன்னும் வேற இடங்கள்ல நம்ம இந்த மழை இல்லாத காலங்கள் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் ஈஸியா தெரிஞ்சது எங்கேன்னு கேட்டீங்கன்னா, எசபேல் ராணி காலத்துல. எசபேல் ராணி, ஆகாப் ராஜா, இவங்களுடைய காலத்துல. அப்ப இவங்களுடைய காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பார்க்கும்போது அங்க எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்க நீங்க வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிச்சிருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலியா என்பவர் வந்து போனார். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாக ஜெபித்தார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. பாருங்க, நான் தவறா சொல்லிட்டேன். எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அங்க கருத்தாய் தேவனத்துல என்ன பண்றாராமா வேண்டிக் கொள்ளும் போது அங்க எத்தனை நாள் அங்க மழை பெய்யல அப்படின்னு பார்க்கும்போது 3 வருடங்கள் மற்றும் 6 மாதங்கள், 3½ வருடங்கள். எலியாவினுடைய ஜெபத்துக்கு தேவன் என்ன பண்றாரு, வானத்தின் கதவுல அங்க அடைச்சு போடுறாரு. பாருங்க, அப்போ ஜெபம் பண்ணும்போது அங்க தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அங்க மழையை அங்க பூமியின் மேல அங்க பெய்ய வைக்கிறார் அப்படிங்கறத தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்ப இந்த மழை தண்ணீர் எதற்கு அடையாளமா இருக்கு? தேவனுடைய வார்த்தைகளுக்கு இது அடையாளமா இருக்கு. நீங்க வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பாருங்க, அப்ப இங்க இந்த 32ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படும்னா, மழையானது. அப்ப மழையை எதற்கு நிழலா காமிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது வேத வசனங்களுக்கு, என்னுடைய வார்த்தைகளுக்கு அப்படின்னு அங்க தேவன் பயன்படுத்துறாரு.
அப்ப தேவனுடைய வார்த்தைகள் மழையை போல அப்படின்னு நாங்க சொல்லும்போது, அப்ப இங்க சொல்லப்படக்கூடிய அநேக மழைகள் நீங்க கவனிச்சு பாருங்க. தண்ணீர் அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு சத்தியம்தான் சொல்லி நமக்கு தெரியும். தண்ணீருக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. எப்படிங்க? ஜனங்கள். அது கொந்தளிக்கிற தண்ணீருக்கு அடையாளமா இருக்கு. ஆனா இங்க தண்ணீர்னு பார்க்கும்போது இது சத்தியத்திற்கு அடையாளமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, இது மட்டும் இல்ல. இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம மழையை குறித்து தான் நம்ம பார்த்தோம். அப்படின்னா பூமியில வேற எங்கெங்கெல்லாம் தண்ணீர் இருக்குங்க? கடல் இருக்கு. இன்னும் குடிக்கக்கூடிய தண்ணீர் அப்படின்னு சொன்னா எங்க குடிக்கலாம்? நம்ம கடல்னு சொல்லும்போது கொந்தளிக்கிற ஜனங்கள் நம்ம சொல்லிட்டோம். அப்ப கிணறுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா? கிணங்கள், குளங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? இதுல எங்கேயாவது தேவன் மனுஷர்களோட சந்திச்சிருக்கிறாரா அப்படிங்கறத கூட நம்ம தியானிக்கலாம். சமாரியா ஸ்திரீ புதிய ஏற்பாட்டுல. இன்னும் பழைய ஏற்பாட்டுல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வரை உள்ள வசனம். அவளை தோற்று போகிற மனிதர்கள் கண்டு சாராயின் அடிமைப்பட்டாகிய ஆகாரை எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டான். அவள், நான் என் நாட்சியராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அறிவியது என்றார். இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, என் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். இப்ப அதே நீங்க 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க இருக்கலாம். 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் புறவை கண்டு போய் குர்த்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்க, அப்ப இங்க என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இங்க ஆதியாகமம் புஸ்தகத்துல இங்க யாரை பத்தி பார்க்கிறோம்னா, ஆபிரகாமினுடைய முதல் மனைவியாகிய சாராளுக்கும் இரண்டாவது அவரோடு இருந்த பெண்ணாகிய அந்த ஆகாருக்குமான நடந்த விஷயங்களை தான் இங்க நம்ம பார்ப்போம். பாருங்க, இப்ப ஆகாருக்கும் இங்க சாராளுக்கு என்ன பிரச்சனைனா, முதல்ல பாத்துட்டீங்கன்னா இந்த அவங்க குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, சாராள் அம்மாவை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சாராளை என்ன பண்றாங்கன்னா ஒரு மோசமா பேசக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு கேவலமா பேசுற மாதிரி ஒரு நிகழ்வு. இன்னும் அப்ப இது முதலாவது நடந்த நிகழ்வு. இரண்டாவது நடந்த நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க மீண்டும் அப்ப பாத்தீங்கன்னா தேவனே என்ன பண்ணிட்டாரு, நீ திருப்பி போய் அவருக்கு அடங்கிருன்னு சொல்லிட்டாரு. ஆனா ரெண்டாவது நடந்த நிகழ்வு என்னன்னு கேட்டோம்னா, நம்ம 21ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த இஸ்மயேலும் அவருடைய அம்மாவும் ஆகாரும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாராளையும் அவருடைய மகனாகிய ஈசாக்கையும் அங்க துன்புறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இதனால அங்க என்ன காரியம் நடக்குதுன்னா, அங்க தேவனே ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஒரு மனைவி சொல்றதை கேளுன்னு சொல்லி அங்க வெளியில அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்வாக அங்க நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப வெளியில அனுப்பிச்சாச்சுன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த ஆகாருக்கு முதலே தேவன் வாக்குத்தத்தம் இப்பதான் நம்ம வசனம் வாச்சோம். என்னன்னு, உன் சந்ததியே ஆசீர்வதிக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, இப்ப ஆசீர்வதிக்கணும்னா இங்க நடக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னா, 21ஆம் அதிகாரம் நீங்க 16, 17, 18 எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஆகாரும் அவருடைய மனைவியும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே கடந்து போறாங்க. ஒரு வனாந்தரத்தின் வழியே கடந்து போறாங்க. இப்ப தண்ணீர் இல்லாததுனால கொண்டு வந்த தண்ணீர் இப்ப தீர்ந்து போச்சு. அப்ப சாக கிடக்குறான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அங்க தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அங்க ஒரு தண்ணீர் துறவை அங்க காமிக்கிறாரு. காமிச்சு நீ போய் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது, அங்க தண்ணீர் மொண்டு கொடு அப்படிங்கிற வார்த்தையை அங்க நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க, தண்ணீர் துறவண்டை அப்படின்னு சொல்லும்போது தேவன் சந்திக்கக்கூடிய இடம் எதுன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணீர் துறவண்டை, அதாவது தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல தான் தேவன் அவர் சந்திக்க வேண்டிய ஜனங்களை சந்திப்பார். முதல்ல பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மலைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதமாகவோ அல்லது ஆசீர்வாதம் அற்ற நிலைமைக்காகவோ அந்த தண்ணீர் அங்க பயன்படுத்தப்பட்டுச்சு. இங்க பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுமையாக இந்த தேவன் சந்திக்கக்கூடிய இடமே எங்கதான தண்ணீர் துறவண்டை தான். நம்ம கூட பழைய ஏற்பாடுல இன்னொரு நிகழ்வு பார்க்கிறோம். ஈசாக்கு பொண்ணு பார்க்கும்போது எங்கதான் பாக்குறாங்க, அந்த தேவன் தான் அங்க கான்சிடர் இல்லை. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்திரீயை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லது
அந்த எலியேசர் ஜெபிக்கக்கூடிய ஒரு இடமாக அங்க காணப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்ப இது மட்டுமல்ல, இன்னும் நீங்க தண்ணீர் துறவண்டை அப்படின்னு சொன்னா கிணறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்க, நீங்க இதிலேயே 33ஆம் வசனம் கூட நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆபிரகாம் பேர்செபாவில் ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பாருங்க, ஆக்சுவலா தோப்புங்கிறது என்னன்னா ஒரு குழி. அங்க குழியில எந்த இடம் கேட்டீங்கன்னா அது வந்து பெயர்செபா அப்படிங்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்துறாங்க. தோப்பைனா இப்ப நீங்க மரங்கள்லாம் நடணும்னா, இப்ப மரங்கள் நடணும்னா பக்கத்துல என்ன இருக்கணும்? அங்க கிணறு தோண்டணும் அப்படிங்கிற விஷயங்கள். இது ஏன் நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் இப்ப யார் வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈசாக்கு வர்றாரு. ஈசாக்கினுடைய காலங்கள் பூரா எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கிணறு தோண்டுவாரு, தோண்டின உடனே வேற மற்றவங்க இது எங்களுடைய இடம் வந்து ஆக்குபை பண்ணுவாங்க. கிணறு தோண்டுவாரு, வந்து வேற ஒருத்தவங்க ஆக்குபை பண்ணுவாங்க. மறுபடியும் போய் கிணறு தோண்டுவாரு, அவங்க வந்து சமாதான உடன்படிக்கை பண்ணுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப ஏன் இது தண்ணீர்கள் தோன்றதுனால என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் இன்னைக்கு இது தண்ணீருங்கிறது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்திற்கு அடையாளமா இருக்கு. அன்றைய காலகட்டத்துல குடிக்கிறதுக்கு தண்ணீருங்கிறது ஜீவன், புசிக்கிறதுக்கு அல்லது வாழ்றதுக்கான ஒரு முக்கியமான ஆதாரமே என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணீர். அப்ப இந்த தண்ணீரை தோண்டி எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 16 18 வரை வாசிங்க. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும். பெரியோருக்கு போனார்கள். ஜனங்களை கூலி வளர்த்து தண்ணீர் கொடுத்தேன் என்று கர்த்தர். அதாவது என்ன விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா, மோசே மூலமா வழிநடத்தப்பட்டு அப்படியே கூட்டிட்டு வர்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எங்கதான் வந்து இப்ப நடந்து போயிட்டே இருப்பாங்க. தேவன் திடீர்னு தங்குங்கன்னு சொன்னா உடனே தங்குவாங்க, கிளம்புங்கன்னு சொன்னா கிளம்புவாங்க. அப்ப தங்கணும்னா எங்க தங்கணும், எந்த மாதிரி இடத்துல தங்கணும் அப்படின்னு கேட்டா, பாருங்க, அவங்க தங்கக்கூடிய மேக்சிமம் இடம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, தண்ணீர் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த இடங்கள்ல தங்குவாங்க. தண்ணீர் இல்லைன்னா உடனே என்ன ஆரம்பிச்சிருவாங்க, புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் சாகரக்கா கூப்பிட்டு வந்தீங்க, நாங்க அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே எகிப்துல அப்படின்னு அங்க இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க கூட அதுலயே 16 17 கூட வாசிச்சிருங்க தொடர்ந்து புதர். நியாய பாருங்க, அப்ப நியாய பிரமாணிக்கன்னா யாருன்னா இங்க மோசே தான். அவருடைய வார்த்தைகளுக்கு இணங்கி அதிபதிகள் என்ன பண்றாங்களாமா, கிணற்றை தோண்டினார்கள். எதற்காக? தண்ணீர். அவங்க வசிக்கணும்னா சாப்பாடு கூட எங்கேயாவது போய் பொறிச்சிட்டு வந்துடலாம், ஆனா தண்ணீர் இல்லைன்னா அவங்களால வசிக்க முடியும். அப்பனா என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள். எதை தோன்றாங்க? கிணறுகளை அங்க தோன்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்தவரையிலும் சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் இருந்தா போதும், வேற எதை பத்தியும் அவங்க கவலை இல்லை. சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கு இருந்தா போதும், வேற எந்த தேவையும் அவங்களுக்கு அப்போதைக்கு இல்லை. ஏன்னா வனாந்தரத்துல அவங்க சந்தோஷமா பயணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இன்னும் கூட நம்ம வாசி கேட்கலாம். ஜெரேமியா 17ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசி. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். கர்த்தரை தங்கள் நம்பிக்கையாக அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் நிறுத்தமில் தப்பாமல் கை கொடுக்கிறதுமான மரத்துக்கு பாருங்க. அப்ப என்ன விஷயம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, தண்ணீர்கள் அண்டையே நாட்டப்பட்டதும். இது நம்ம இந்த வசனத்தை இப்ப மறுபடியும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். தண்ணீர்கள் அண்டையே நாட்டப்பட்டதும். யார் தண்ணீர் அண்டையே நாட்டப்பட்டவங்க அப்படின்னு கேட்டா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை நமக்கு இருக்கா இல்லைங்களா? இல்லாமையா நம்ம இங்க வந்து வந்திருக்கோம். ஆனா அடுத்த விஷயம் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன்னா, நான் அடுத்த நிமிஷம் சாப்பாட்டுக்கு நான் யாரை தான் நம்பி இருக்கணும்?
அடுத்த நிமிஷம் நான் எங்கேயாவது இப்ப டிராவல் பண்றேன்னா யாரை தான் நம்பி இருக்கணும்? ஒவ்வொரு காரியங்கள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கை, ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் தேவனையே நம்பிக்கையாக கொண்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அவர் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் அவரையவே கெட்டியா பிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனுஷனை பத்தி சொல்றாரு, அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இன்னைக்கு இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, தேவன் இந்த தண்ணீர்கள் மூலமாக இந்த பூமியை ஆசீர்வதிச்சார் பழைய ஏற்பாட்டுல. தண்ணீர்கள் இல்லைன்னா அவங்க அதனால என்ன பண்ணப்பட்டாங்க? கஷ்டப்பட்டாங்க. அப்படின்னா இந்த தண்ணீர்கள் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான பழைய ஏற்பாட்டுல அவங்க தங்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல இருக்கணும்னா அங்க தண்ணீர் முக்கியம், அவசியம். தண்ணீர்கள் இல்லைன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை அங்க வாழ முடியாது. ஏன் வாழ முடியாதுன்னா தண்ணி தான் முக்கியம். அப்ப தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாம்சத்துக்குரிய தண்ணீர்களை பத்தி பேச வேண்டாம். இங்க ஆவிக்குரிய தண்ணீர்களை பத்தி பேசணும். இந்த ஆவிக்குரிய தண்ணீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்க எதை தான் நம்ம பார்க்கிறோம்னா தேவனுடைய வார்த்தைகள் தான். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் இன்னைக்கு நமக்கு தேவை. ஒரு இடத்துக்கு நம்ம வீடு வாடகை வீட்டை காலி பண்ணி நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறோம்னா எந்த மாதிரி இடத்துக்கு போனா நல்லா இருக்கும்? எங்க தண்ணீர்கள், எங்க சகோதரர்கள் இருக்காங்களோ, எங்க சக்தி இருக்குதோ அந்த மாதிரி இடங்களுக்கு போறது நமக்கு சிறந்தது. ஒருவேளை அந்த தண்ணீர் இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் என்ன ஆயிருமாமா? அங்க வீழ்ந்து போயிரும் அப்படிங்கறத தான் இந்த பாடத்தின் மூலமா நம்ம கற்றுக்கொள்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, இது மட்டுமல்ல, இன்னும் நீங்க புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி அங்க எசேக்கியேலினுடைய அந்த ஒரு காட்சி, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் எழுதி வச்சிருக்காரு பாத்தீங்களா? அதை இப்ப நம்ம படிக்க போறோம். அந்த காட்சியிலையும் சரி, யோவான் எழுதின காட்சியாகிய வெளிப்படுத்தல் நிருபத்திலையும் சரி நீங்க கவனிச்சு பாருங்க, தண்ணீர்கள் மிக முக்கியமான இடத்தை பிடிக்குது. நீங்க வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவரை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியில் கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போக்குவரத்தையும் சந்திக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மக்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போக்குவரத்தையும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பாருங்க, இங்க என்ன விஷயம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்துட்டோம்னா, பாருங்க, 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இது புரியும். வாசிக்கலாம். எசேக்கியேல் இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாக பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இப்ப ஆலயத்தை பத்தி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது எந்த ஆலயத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய தேவனுடைய மகா பரிசுத்த ஆலயம், அதாவது மகிமை அடைந்த ஆலயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார். இந்த மகிமை அடைந்த ஆலயத்துல இருந்து தான் என்ன வரப்போகுது? மகிமை ஆலயம்னா யாரு தாங்க? சரீரமாகிய சபை தான். இந்த சரீரமாகிய சபையிலிருந்து என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு கீழே இருந்து தண்ணீர் புறப்பட்டு, தண்ணீர்னா சத்தியம் புறப்பட போகுது. இந்த சத்தியம் புறப்பட்டு எங்க போகுதாமா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கிழக்கே ஓடுகிறதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. தெற்கே பாய்ந்ததுன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வடக்கு யாருடைய நகரம்? மகாராஜாவின் நகரம். அப்ப தெற்குன்னு சொன்னா இந்த பூமியை நோக்கி தான் அங்க சொல்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப மனுஷனை நோக்கி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்ப சகோதரர் வாசிச்ச அந்த நீங்க கவனிச்சு பாருங்க, 8ஆம் வசனம் நம்ம கவனிச்சு பாருங்க. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். கடல் யாருங்க? கொந்தளிக்கிற ஜனங்கள். கொந்தளிக்கிற ஜனங்கள் இன்னைக்கு அவங்க சத்தியம் அறியாம அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அந்த கொந்தளிக்கிற ஜனங்களுடைய நிலைமை.
இப்ப இந்த கொந்தளிக்கிற ஜனங்கள் இருக்கக்கூடிய கடல்ல எது போய் விழும்னா, இந்த நதி. எந்த நதி? இந்த ஆலயத்திலிருந்து கிளம்பி வரக்கூடிய அந்த தண்ணீர்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொந்தளிக்கிற ஜனங்கள் மேல உள்ள விழுகும். அதோட போய் கலக்கும்போது, இப்ப என்ன ஆகும் அப்படின்னு அங்க வசனங்கள் போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 8வது வசனம் நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அப்ப கடல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் என்ன ஆகுமா? ஆரோக்கியமாகும். ஆரோக்கியமாகும்னா என்னன்னா சரியாயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியும் விதமாய் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பதாக மகிமை அடைந்த சபை எங்க போயிடும்? பிதாவாய தேவனோட அங்க மகிமைக்குள்ள கடந்து போயிடும். அப்ப பிதாவாய தேவனோடு அங்க மகிமைக்குள்ள இருந்து ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய சபையினிடத்திலிருந்து வரக்கூடிய சத்தியங்கள் இப்ப யாருக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னா, உலக ஜனங்கள் எல்லாருக்கும் அங்க தெரிவிக்கப்படும் போது, இப்ப உலக ஜனங்கள் என்ன ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆரோக்கியமாவார்கள். ஆரோக்கியமாவாங்கன்னா என்னன்னா, அவர்கள் மீண்டும் தேவனை நோக்கி தங்களுடைய வாழ்க்கையை சீர்புரந்து செய்வார்கள் அப்படிங்கறதுதான் இந்த பாடத்துல நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க இன்னும் 9ஆம் வசனம் கூட நீங்க கவனிச்சு வாசிங்க ஒரு தடவை. சம்பவித்தது என்னவென்றால், ம் இந்த நதி போகுமிடமெங்கும் சந்திக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் கிடைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெளியே ஏராளமான நஷ்டங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு கழிக்கும். பாருங்க, அப்ப இந்த நதினா தண்ணி, சத்தியம். அப்ப தேவனத்திலிருந்து அந்த சபை மூலமா வரக்கூடிய சத்தியங்கள் இனி என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இது போற இடத்துல எல்லாம் அந்த ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்குமாம். ஜீவ பிராணிகள் அப்படின்னு சொன்னா, பிராணிகள்னா என்ன நாம புரிஞ்சுக்கலாம்னு சொன்னோம்னா, தேவனுடைய பார்வையில் அவங்க நீதிமான்கள் தான். ஆனா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு பிராணிகள் போல. ஒருவேளை நீங்க நேரடியாக எடுத்துட்டா கூட மிருகங்கள் எல்லாமே என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டோம்னா மாறப்போகுது. சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப தவறு செஞ்சது ஆதாம் தானே பாவம் செஞ்சார்? ஆதாம் தானே பாவம் செஞ்சாரு. சரி, ஆதாம் ஏவாள் 2 பேரும் பாவம் செஞ்சுட்டாங்க. மனிதன் பாவம் செஞ்சான், கரெக்டா இல்லைங்களா? மனிதன் பாவம் செஞ்சார் என்றால் அதனுடைய பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த மிருகமாவது பாவம் செஞ்சுதா? அது ஏன் சாகுது? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? சிங்கம் ஏதாவது பாவம் செஞ்சுச்சா? அது ஏன் இன்னைக்கு சாகுது? புலி ஏதாவது பாவம் செஞ்சுதா? மான் ஏதாவது பாவம் செஞ்சுதா? ஏன் இன்னைக்கு கொடூர விலங்குகளா எல்லாம் சுத்துது? எதனால அது மரிக்குது? அதுக்கு மரணம்னு ஒண்ணு ஏன் வருது? அது நீதிமான்கள் தானே தேவனுடைய பார்வையில. ஏன் மரிக்குது? இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? பிரசங்க ஒண்ணு ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். நீங்க கரெக்ட், அவ்வளவுதான். பிரதர் சொன்னதா ஆன்சர். பிரதர் சொன்னதா ஆன்சர். என்ன விஷயம்னா, ஆதாம் தான் இந்த உலகத்துக்கே ராஜா. இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே அவர் தான் ராஜா. ஆதாம் தான் ராஜா. நீங்க கவனிச்சு பாருங்க, லூசிபரை ஒரு மிகப்பெரிய தூதரை கொண்டு வந்து யாருக்கு காவலுக்கு போட்டார்? புரிஞ்சதே இல்லைங்களா? அப்படின்னா இப்ப ஆதாம் செய்த பாவத்தின் விளைவினால சகோதரர் சொன்ன மாதிரி பூமி அனைத்தும் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒன்னும் அறியாத விலங்குகள் கூட என்ன ஆயிடுச்சுங்க, இந்த ஆதாமினால சாபத்துக்குள்ள போயிருச்சு, மரணத்துக்குள்ள போகுது. இன்னைக்கு அவைகள்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவைகள் எல்லாமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுமையாக ஒரு உண்மையான அது படைக்கப்பட்ட தோற்றத்துல இன்னைக்கு அது இல்லை. தோற்றம்னா அதனுடைய டிசைன் சொல்லல. இன்னைக்கு அது கடிச்சு குதறக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கு. ஒருவேளை ஆதாம் மீண்டும் மனம் திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துட்டாருன்னா மிருகங்கள்லாம் மாறுமா? மாறாதுங்க, கண்டிப்பா. ஏன்னா சிங்கம் வைக்கோல் தின்னும்,
சர்ப்பம், அங்க பாலகன் சர்ப்பத்தோட விளையாடுவார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, மீண்டும் அந்த ஆதாம் மீண்டும் அந்த பழைய ஒரு ராஜாவாக, அந்த ஒரு ராஜாவான்னு சொல்றத விட அந்த தேவனுக்கு பிரியமான பரிபூர்ண நிலைமையை அவர் மீண்டும் அடையும் போது, அன்னைக்கு அந்த ராஜ்யபாரத்தை ஆதாம் பெற்றிருந்தார். அதை யார் வந்து பிடுங்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுந்து போன சாத்தான், லூசிபர். அங்க சாத்தானாக மாறும்போது அங்க என்ன பண்ணிட்டாருன்னா, ஆளுகைய பவரா என்ன பண்ணிட்டாருங்க, பிடிச்சுக்கிட்டாரு. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றாரு. எப்படி அவர் அதிபதி ஆனார்னா, இந்த ஆதாமை விலத்தள்ளி அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாருங்க, அபகரிச்சு கொண்டவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா சாத்தான். இதன் விளைவாக இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எல்லா விலங்குகளுமே என்ன ஆயிருச்சுன்னா மரணத்துக்குள்ள போகுது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எப்ப இந்த மனுக்குலம் முழுவதும் மீண்டும் சீர்திருந்தக்கூடிய நிலைமைக்குள்ள வரும்போது, மீண்டும் அதே சிங்கமும் புலியும் என்ன ஆயிரும், இன்னைக்கு காட்டு மிருகங்கள், வீட்டு மிருகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஒருவேளை நாளடைவுல எல்லாம் ஒரே மாதிரி ஆனாலும் ஆகலாம். ஏன்னா புல்ல திங்கக்கூடிய சிங்கத்தை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல வளர்ப்பாங்களா மாட்டாங்க? இருக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னு நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, இந்த புதிய எருசலேம், புதிய எருசலேம் சொல்லும்போது மகிமையடைந்த சபை அங்க ராஜாவாக அங்க நியமிக்கப்படும் போது, பூமி அனைத்தும் சத்தியத்தின் மூலமாக மீண்டும் என்னாக போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆதாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரோ, அந்த மாதிரி எல்லா ஜனங்களுமே என்னாக போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவனோடு அங்க கிறிஸ்துவின் வழியாக, கிறிஸ்துன்னு சொல்லும்போது குமாரன் மற்றும் அவருடைய மனவாட்டியாகிய சபை மூலமாக அவங்க என்ன ஆக போறாங்கன்னா ஒன்னஸ்குள்ள வர போறாங்க. ஒன்னஸ்குள்ள வர்றதுக்கான முழு முகாந்திரம் சத்தியம்தான். சத்தியத்தின் மூலமா தான் இவங்க ஆரோக்கியமாக போறாங்க. இந்த ஆரோக்கியமாகுதல் மூலமா தான் இவங்க தேவனோட அந்த ஒன்றிணைவு தொடர்பு கொள்ள போறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒன்றிணைவு மூலமா இதை பத்தி தான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல நீங்க சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம என்ன இங்க பார்ப்போம் அப்படின்னா, இப்ப இங்க எசேக்கியேல்ல பார்த்த காரியங்களும் அங்க வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்க காரியங்களும் அங்க மகிமையடைந்த சபை மூலமாக வரக்கூடிய சத்தியங்கள் மூலமாக, தண்ணீர்கள் மூலமாக பூமி அனைத்தும் ஆரோக்கியப்படும். எல்லா ஜீவன்களும் இனி பிழைக்க போகுது. பிழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஜீவன்களும் இனிமேல் என்ன ஆக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த சத்தியத்தின் மூலமாய் பிழைத்தல் அப்படின்னு சொன்னா ஜீவனோடு வாழுதல். தேவன் எதற்காக இந்த பூமியில பழுகி பெருகி இந்த பூமியை ஆசீர்வதிங்கள்னு சொன்னாரோ, அந்த காரியத்தை இனிமே அவங்க இருந்து எல்லாரும் செய்ய போறாங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த பாடத்தினுடைய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணீர்கள் தண்ணீர்கள் மூலமா தான் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களை ஆசீர்வதித்தார், சந்தித்தார். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பார்க்கணும். அப்படின்னா இன்னைக்கு நம்மெல்லாம் இன்னைக்கு தண்ணீர்கள் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வச்சிருக்கிற வேதாகமத்துல அதுதான் தண்ணீர். தண்ணீர்கள் என்னங்க, சத்தியம் தான், தேவனுடைய வார்த்தைகள் தான். அப்ப அந்த வார்த்தைகள் மூலமா தான் இன்னைக்கு நம்மள தேவன் சந்திச்சு கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம மகிமை அடைந்து போயிட்டோம்னா, கண்டிப்பா இதே சத்தியங்கள் மூலமாக தான் தேவன் என்ன பண்ண போறாருன்னா, முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்க போறார். ஆனா யார் மூலமாகன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவினுடைய சபை மூலமாகங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவன் தாமாய் மட்டுமாய் பொறுமையை கேட்டிருந்தோம் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.